Tamil Bible Study. ராஜாக்கள் 20. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடைய கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் எலியாவினுடைய வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்கள். கடைசியாக எலியா கிட்ட ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். ஒன்று சீரியாவினுடைய ராஜாவாக ஒருவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். இஸ்ரவேலின் ராஜாவாக ஒருவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். இவனுடைய ஸ்தானத்தில் ஒருவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15-16 வசனங்களில் ஆண்டவர் சொல்லிட்டு இவர்கள் மூலமாக என்ன சம்பவிக்கும் அப்படின்றத 17ஆம் வசனத்தில் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியாவினுடைய ராஜாவாக பெனாதாத் என்பவன் காணப்படுறான். கர்த்தர் ஆசைகளை குறித்து பேசினார். அப்போ இனி வருகிற நாட்களில் அது நடக்க போகுது. இப்போ தற்சமயம் சீரியாவின் ராஜா பெனாதாத், பென் ஹதாத் அப்படின்றவன், அதாவது தமிழில் பெனாதாத் அப்படி போட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறான், சமாரியாவை முற்றுகையிட்டு அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரத்தை முற்றுகையிட்டு 32 ராஜாக்களோட அவன் என்ன பண்ணுறான், குதிரைகளும் ரதங்களோடு கூட அவன் காணப்படுறான். ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்களில் குதிரைகளும் ரதங்களும் யுத்தத்திற்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்வான்டேஜாக காணப்பட்டது. அதுக்கு அப்புறம் பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா ராஜாக்கள்கிட்டையுமே அது காணப்பட்டது. சரி, 2வது வசனம், அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். ஒரு யுத்தத்துக்கு முன்பாக நார்மலாக அப்படி ஒரு எத்திக்ஸ் காணப்படும். என்ன அப்படின்னு சொன்னால், எதுக்காக நான் யுத்தம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றதான காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சொல்லுவாங்க. அது ஹியூமிலியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா உண்மையாகவே அவர்கள் சரணடைந்து அந்த ஜனங்களெல்லாம் காக்கிறதுக்கான காரியமாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். சரி, இவனுடைய அந்த விருப்பம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சாமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் ஆகாப். 4வது வசனம், இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் என்று சொல்லி அனுப்பினான். உடனே இவன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நார்மலாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணி பார்த்துருவாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன் வரும்போது ஆகாபுடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரவேல் ராஜ்யம் இல்லை, ஆகாப் இல்லை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஆகாபே ஒரு வீக் ராஜாவாக இருக்கிறானா, இல்லை என்ன சுச்சுவேஷன்? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததில்ல. என்ன ரீசனாக இருக்கும்? மோஸ்ட்லி என்ன ரீசனாக இருக்கும்னா, ரொம்ப பெரிய பஞ்சத்தை இப்போ தான் இவங்க பார்த்து வராங்கல்ல. நீங்கள் போன அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே காணப்பட்டுச்சு. 3.5 வருடங்கள். அதற்கு பின்பு 3 வருடங்களுக்கு அப்புறம் மழை பெய்தது. அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம். அப்படியானால் ஒரு பெரிய பஞ்சம் அப்படின்னாலே அங்கே பணத்தட்டுப்பாடு. பணத்தட்டுப்பாடுனாலே என்ன பண்ண முடியாது, மிலிட்ரியை மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள், அது மிலிட்ரியை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படியானால் இவங்களுடைய மிலிட்ரி ரொம்ப வீக்காக இருக்கும். அது ஒரு முக்கியமான ரீசனாக காணப்படலாம். இல்லை என்று சொன்னால், என்னதான் வீக்காக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஹியூமிலியேஷனை ராஜாக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இவன் சிச்சுவேஷன் ரியலாகவே வீக்காக தான் காணப்படுது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 5வது வசனம், அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் பெனாதாத் சொல்லுகிறது, அதாவது சீரியாவின் ராஜா சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள்
எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். இது ஏன் இப்படி? அப்ப இவன் வந்து நார்மலா என்ன விரும்புறான் அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்தத்தை விரும்புறான். இப்ப என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொன்னாலும் அதுக்கு இவன் ஒத்துக்கிறானே, ஆனபடினாலே என்ன பண்ணலாம், நான் நேற்று சொன்னது மட்டும் கிடையாது, நாளைக்கு வந்து என்னுடைய படை வந்து உள்ள வரும், என்னுடைய ஆட்கள் உள்ள வருவாங்க, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போவாங்க, என்னென்னலாம் வேல்யூபிளா அவங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா. அப்போ இவனுடைய விருப்பம் என்னன்னா, எப்படியா இருந்தாலும் இஸ்ரவேல் ராஜ்யத்தை சிறுமைப்படுத்தி முழுவதுமாய் கொள்ளையடிக்கிறதான ஒரு காரியம், அல்லது அதன் மூலமாக ஒரு யுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ட்டு பனாதாத் வந்து விரும்புகிறான். ஸோ பவர்ஃபுல், இஸ்ரவேல் தேசத்தோட ரொம்ப பவர்ஃபுல், இதை அவனால் செய்ய முடியும். அதுக்கு ஒரு ரீசனை சொல்கிறான், அவ்வளோதான். 7வது வசனம், அப்போது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள், என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும், இப்போதான் இவனுக்கு வந்து விஷயம் புரியுது, எப்படியா இருந்தாலும் இவன் யுத்தம் பண்ணுகிறதற்காக தான் நம்மள்கிட்ட வந்து இது இப்படி ஒரு காரியத்தை குறித்து அவன் பேசுகிறான், ஸ்தானாபதிகள் மூலமா, அம்பாசடர்ஸ் மூலமா அப்படின்ட்டு இவன் வந்து மூப்பர்களை கூப்பிட்டு கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாக்கிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். எவ்வளவு வந்து சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு என்ன பண்றான், சிறுமைப்படுத்துறான். சமாரியா அப்படின்றது அவங்களுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. இப்போ என் கூட வந்திருக்கிறதான எல்லா ராஜாக்களும் வந்து ஒரு பிடி மண் எடுத்தா கூட சமாரியா வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இன்சல்ட் பண்றான். எதுக்கு இன்சல்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, யுத்தத்துக்கு அவனை இழுக்கணும், அவ்வளவுதான். அவன் வெளியில வந்து யுத்தத்திற்கு இழுக்கிறதான அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் செய்யறான். நார்மல் டாக்டிக்ஸ் தான் இதெல்லாம். சரி, 12, பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார். இவர்கள் ஏன் எல்லாரும் உட்கார்ந்து வந்து குடிச்சிட்டு இருக்காங்க? ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போனா நார்மலா வந்து பிளான் பண்ணுவாங்க அல்லது ஆயத்தமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகையிட்டுட்டாங்க, இல்லை பக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே எனி டைம் வந்து எதிரி தேசத்தினுடைய ராஜா வேற ஏதாவது டாக்டிக்ஸ் என்ன பண்ணுவான், அவன் ஃபாலோ பண்ணுவான். ஆனப்படினாலே குடித்து வெறித்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க குடித்து கொண்டிருக்கிறாங்க, வெறித்து கொண்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆமா, அவ்வளவுதான். ரொம்ப வந்து இஸ்ரவேல் தேசத்தை வந்து ஆகாப அவர்கள் அற்பமாக நினைக்கிறபடினால்தான் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவங்க செய்யறாங்க. சரி, 13வது வசனம், அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது எந்த தீர்க்கதரிசின்னு தெரியல ஆக்சுவலா. ஏன் அப்படி சொன்னா, எலிசா இன்னும் ஆக்டிவ் ரோல்ல தான் இருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டா எலிசா வந்து காணப்படுறாரு. இப்போ அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த தீர்க்கதரிசிகள்ல யாராவதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா எலியாவுடைய பெயராக இருந்தால் நிச்சயமா எலியாவுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போது தீர்க்கதரிசி களில் ஒருவன் அப்படி இருக்குல்ல. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்துல வந்து யாருன்னு நமக்கு தெரியல, பெயர் வந்து கொடுக்கப்படலை. ஆனால் நிச்சயமா அந்த 7000 பேருக்குள்ள ஒருத்தனா இருப்பான். சரி, 14, யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான்.
என்ன சொல்றான்? அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று. யாரை கொண்டு ஒப்பு கொடுப்பார்? அடுத்த கேள்வி. ஏன்னா ரொம்ப ஏராளமான ராஜாக்களே அத்தனை பேர் அங்க இருக்காங்க. அவர்களுடைய ஜனங்க, ரதங்கள், குதிரைகள் எல்லாம் காணப்படுது. யாரை கொண்டு கர்த்தர் இதை செய்வாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் கேள்வியில நியாயம் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான காரியத்தை பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல என்ன சொல்லி அனுப்புறாரு? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆகாபுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியுமா? ஆமா, கொஞ்ச நாள் மறந்து போயிருந்தான்னா கூட இப்போதான் எலியா மூலமாக மிகப்பெரியதான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் தான் அப்படின்றதான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். வேற நிறைய இடங்கள்ல அப்படி நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை கண்டு ஜனங்க எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொள்ளுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம் வந்து இஸ்ரவேல்ல நடைபெற்றது. அது எலியாவின் மூலமாய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்போ வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா வந்து இதை வந்து விட்னஸ் பண்ணா ஆகாப் அப்படின்றத நம்ம கடந்த அதிகாரங்களிலே நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ ஏன் கர்த்தர் வந்து திரும்பவும் அப்படி சொல்றாரு? நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்க இதை வந்தீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆகாபுக்கு எவ்வளோ சான்சஸ் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படும். இதுவும் அதுல ஒரு தருணம். அவன் மனம் திரும்பி வருகிறதற்கு, ஜனங்களை தன்னை நோக்கி, அதாவது ஆண்டவரை நோக்கி திருப்புகிறதற்கான ஒரு தருணம் இது வந்து திரும்பவும் கொடுக்கப்படுகிறது. யாரை கொண்டுன்னு கேட்கும்போது சொல்றான், அவன் நீர்தான், அதாவது உண்மை கொண்டு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். 15ஆம் வசனம், அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். 15ஆம் வசனம், அது யாரு? ஆகாப் வந்து மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? மிலிட்ரி லீடர்ஸா? யாரு? ஜூனியர் ஆஃபீஸர்ஸா? சரி, ஓகே. மாகாணங்களில் அதாவது ராஜாவோட ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், அதான் அர்த்தம். ரீஜனல் யுத்தம் செய்யறதான அதிபதிகள் அப்படின்றதான மீனிங் தான் அது. சேவகரை இலக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அப்படிப்பட்ட லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 232 பேரை வந்து இருக்காங்க இஸ்ரவேலுக்குள்ள. அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லெக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அப்ப யுத்தம் பண்ணுகிறதுக்கு ரெடியா இஸ்ரவேலுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பெரியதான தேசம் இல்ல, யூதாவோட பெரியதான தேசம். அவர்களுடைய இலக்கமெல்லாம் நீங்க போயிட்டு என்னாகமத்தெல்லாம் வாசிக்கும் போது அவ்வளவு பேர் இருந்தாங்க. யோசுவா புஸ்தகத்துக்கு வரும்போது கூட நீங்க பார்க்கலாம், இவ்வளவு பேர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் யுத்தம் பண்ணுகிற புருஷர் காணப்பட்டாங்க. இப்படிலாம் நீங்க வாசிட்டு வரீங்க. ஆனா இப்ப எப்படி சிறுமைப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள்னா 7000 பேர் வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு ரெடியா இருக்காங்க. அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். சீரியா ராஜாவுக்கு இந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்போது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். இது வந்து பெனாதாத் என்கிற சீரிய ராஜாவினுடைய கமாண்ட். 19 மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்த அந்த 7000 பேரோட அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடே கூட தப்பி ஓடி போனான். இதான் வந்து நடந்தது. பயங்கர ஒரு அதிசயமான ஒரு காரியம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவா? ஆகாபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவா? இல்ல ஆண்டவர் வந்து
வைத்திருந்த நேரம் வரலையா? ஏன்னா ஒரு காரியத்தை சொன்னார், போன அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீரியா ராஜாவை வந்து யார்? ஆசகேலே அபிஷேகம் பண்ண சொன்னார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யெகூவை அபிஷேகம் பண்ண சொன்னார். இவனுடைய ஸ்தானத்தில் எலிசாவை. அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். என்னன்னா, அந்த சீரியா ராஜா என்ன பண்ணுவான்? இஸ்ரவேலை தண்டிப்பான். தப்புகிறவர்களை யெகூ கொண்டு போடுவான். யெகூ கையில் தப்புறவங்கள எலிசா வந்து கொண்டு போடுவான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணுறாரா? இது பெனாத்தா தானே, இவன் கையில் கிடையாது அப்படின்னா இப்போ எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இது வரைக்கும் நீங்கள் வாசித்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எதுக்கு வந்து ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஆக்சுவலாக ஆகாபு ஏற்கனவே ஆகாபினுடைய குடும்பத்தை குறித்து பேசியிருக்கிறார். இஸ்ரவேலர்களை தண்டிப்பேன் என்பதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லையா? ஏன் இப்போ வந்து இப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ஒன்று வந்து முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, 10வது வசனத்தை பாருங்களேன். பெனாதாத் வந்து இப்படி சொல்லி அனுப்புறான். நிறைய வந்து பயங்கரமா வந்து பெருமையா பேசின நிறைய காரியங்கள் உண்டு. 10வது வசனம், பெனாதாத் வந்து ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதா இருந்தால், இதெல்லாமே பெருமை பேத்துறது தான். எல்லா ராஜாவும் சொல்றதுதான். இன்சல்ட் பண்ணணும்னா எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் அவன் சொல்றான், தேவர்கள் அதற்கு சரியாக இப்படி செய்யலைன்னா தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்ப இது வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்பதான் போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், யேசபேல் இதே வார்த்தையை சொன்னான். அவள் நம்புகிறதான அந்த தேவர்களுடைய பேர்ல நாமத்துல ஒரு காரியத்தை வந்து சொல்றா, ஒரு சத்தியம் பண்றா எடுக்கிறான், அல்லது எலியாவை வந்து சேலஞ்ச் பண்றா அப்படின்னு எடுக்கலாம். போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆனா கர்த்தர் வந்து எலியாவை கைவிடாத மாத்திரமல்ல, ஸ்பெசிஃபிக்கான காரியத்தை என்ன பண்றார்? இஸ்ரவேல் ராஜாவை நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன், அங்கே சீரியாவுடைய ராஜாவை ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்ற காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். நான் வந்து யாரெல்லாம் தப்ப விட மாட்டேன் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமான சத்துருக்களை தப்ப விட மாட்டேன் இஸ்ரவேலுக்குள்ள அப்படின்றதெல்லாம் போன அதிகாரத்தில் சொன்னார். அப்போ யேசபேல் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். இதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து யேசபேல் சொன்னான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பெனாதாத் வந்து இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அப்போ இது ஆகாபை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் உண்டு இல்லை. வெளியில் எல்லாருக்கும் தெரியும், பாகால் ஒன்றும் இஸ்ரவேலுடைய தேவன் கிடையாது. பாகாலையும் அவர்கள் இன்னைக்கு பணிந்து கொண்டு இருக்கலாம் யேசபேலின் மூலமாக. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கர்த்தர் என்று எல்லா வெளியில இருக்கிறதான சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு தெரியும். அப்போ இவன் சேலஞ்ச் பண்றது வெளியில பார்த்தா ஆகாபை போல காணப்படும், ஆனால் அப்படி அல்ல, இஸ்ரவேலின் தேவனை சேலஞ்ச் பண்றான். அதே மாதிரிதான் அந்த இடத்துலயும் வந்து யேசபேல் என்ன பண்றா? எலியாவினுடைய தேவனை அவள் வந்து தன்னுடைய தேவர்களுடைய நாமத்துல அவள் வந்து சேலஞ்ச் பண்றா. இங்கேயும் அதுதான். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் உள்ளதான தேவன், அவரை ரொம்ப இரிட்டேட் பண்றதான ஒரு காரியம். அவர் வந்து பவர்ஃபுல் காட். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து ஆகாபு கிட்ட இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல, 13ஆம் வசனத்தில் 2வது, இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜனங்க தானே. நீ பயந்து போய் உன்னுடைய 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 ஸ்திரீகள், உன்னுடைய குமாரர்கள், வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாலும் அவன் விடமாட்டேன்னு சொல்றானே. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா, நாளைக்கு நான் எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இதன் மூலமாக நீ என்ன அறிந்து கொள்ளலாம்? நானே கர்த்தர், நான் தான் உன்னுடைய தேவன் அப்படின்றத நீ அறிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை அடுத்த நாள் நடத்தியே காமிக்கிறார் ஆண்டவர். ஸோ இது ஒரு முக்கியமான காரியம். நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் காணப்பட்டாலும் கூட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய நாமத்தை வந்து மற்றவர்கள் சேலஞ்ச் பண்ணுறது ஆண்டவர் ஒருபோதும் விரும்பது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? வீணிலே வழங்கக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி நம்முடைய இச்சைக்கு காரியங்களை செய்யக்கூடாது. நீ தேவனாக இருந்தால் இதை செய்யும் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை. ஏன்னா நமக்கு தான் அவர் தேவன் தெரியுமே, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களே. ஆனபடினாலே நீர் உண்மையான கர்த்தாவே, நீர் உண்மையான தேவனாக இருந்தால் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா
வேற ஜனங்க, அந்நிய ஜனங்க. இவர்கள் சொல்றாங்க, இவர்களுடைய தேவர்களுடைய நாமத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நான் செய்வேன் நான் சமாரியாவுக்கு அப்படின்னு என்ன பண்றான், அவன் சேலஞ்ச் பண்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா அவன் நிலைமை வந்து மாறுது. ரொம்ப ஆச்சரியம். இது கர்த்தர் வந்து இறங்கலைன்னா இந்த காரியத்தை செய்ய முடியாது. 21 வருஷம் பார்க்குறோம். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு, யார் இந்த ஆகாப், பெரிய வீரன் மாதிரி புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினானா. 32 ராஜாக்கள் அவன் பின்னாடி அவ்வளோ பெரிய வந்து சேனை காணப்படுது. ஆகாப் அடிச்சு நொறுக்கிறாரு. சரி, 22 வசனம். ஆகாப் இதெல்லாம் பண்ண ஆகாப்புக்கு வந்து என்ன வந்திருக்கணும் ஆக்சுவலா? நம்மளால இது முடியாது. நம்மளுடைய ஸ்திரீகள் குமாரர் எல்லாத்தையும் வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்குற நிலையில காணப்படுறதான நமக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாருன்ட்டு அவர் யுத்தம் பண்ணும்போதே ஒவ்வொருத்தரும் வெட்டவே மனம் திரும்பிட்டே இருக்கணும்ல. ஆனா அப்படி ஆன மாதிரி தெரியல. சரி, பார்க்கலாம். 22. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது என்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். இப்போ இந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப சிம்பிளா காணப்படும். என்ன நம்மனா என்ன பண்ணுவோம், பாத்தியா நான் எப்படி பயங்கரமான தேவன் காமிச்சிட்டேன் பாரு, இப்படி மனம் திரும்பு அப்படி சொல்லுவோம்ல. எல்லாம் வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா, இப்ப நீ ரட்சிக்கப்படுறியா இல்லையா, ஞானஸ்தானம் எடுக்கிறியா இல்லையா, இப்படி மனுஷனா நம்ம பேசுவோம். ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா. நீ போய் நினைச்சு பாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போய் உட்கார்ந்து என்ன உனக்கு ஆண்டவர் செய்தார் என்பதை யோசித்து பார்த்து மனம் திரும்புவது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் தேவன் பக்கம் திரும்பணும் அல்லவா. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். திரும்ப வாசிக்க பாருங்க. இப்போ சிம்பிள் வேர்ட்ஸ் பாருங்க. அதை தன்னுடைய அந்த செய்கையை சொல்லி அதன் மூலமாய் நீ மனம் திரும்பி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுகிற தேவன் அல்ல. இல்ல, அவனே நினைத்து பார்த்து யோசித்து பார்த்து அவன் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும் அப்படின்னு விரும்புறாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு 22, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு. ஏன்னா இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருப்ப. இப்பெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எமோஷனலா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உடனே சொல்றது ஜனங்க செய்வாங்கல்ல. இப்ப ஆகாப் வந்து அப்படியே ஷாக்ல இருப்பானா, என்ன நினைக்கிறீங்க இந்த சீனு? ஆகாப் ரியலி ஷாக்ல இருப்பான், அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, போய் உன்னை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்துல சீரியாவின் ராஜா உங்களுக்கு விரோதமாக இப்போ ஓடிட்டான்ல, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான், அவன் வருவான். சரி, 23. சீரியாவின் ராஜாவினுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, இது சீரியா ராஜா பக்கம், அந்த பக்கம், அவர்களுடைய தேவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதாவது மலையில எருசலேம் நகரத்தை போலவே சமாரியாவும் மலையில தான் காணப்படும். நீங்க பார்த்துருப்பீங்களே, யாரு, உம்ரியினுடைய பீரியட் தான் நினைக்கிறேன். சமாரியா மலையை வாங்கி என்ன பண்றான், சமாரியா அந்த மலைக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் இவன் சமாரியான்னு வைக்கிறான். அந்த மலைக்கு பேர் சமாரியா கிடையாது. சேமருடைய பேரினுடைய 16 இருக்கு, 16:24 இருக்கு. சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து, அப்போ அதுக்கு பேர் சமாரியா கிடையாது, 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த மலையினுடைய எஜமானா இருந்த ஷேமேருடைய பேரின்படி சமாரியா என்னும் பெயரை தரித்தான். ஷேமேர் அதுல தான் ஷமாரியா, ஷேமேரியா அதான் ஷமாரியா அப்படின்ற பேரை வந்து வைக்கிறான். மலை மேல இருக்கிறதான இது. அப்ப பட்டணம் மலை மேல இருக்கு. இது வந்து இவர்களுடைய அந்த வெற்றிக்கு காரணம், இஸ்ரவேலருடைய வெற்றிக்கு காரணம் என்னவா நினைக்கிறாங்க, தேவன், இவர்களுடைய தேவன் மலைத்தேவர்கள். மலைத்தேவர்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஆகாபுக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எங்க புரிய போகுது இல்ல. நிறைய விஷயங்கள் சபைக்குள்ள காணப்படுற கிறிஸ்தவர்களுக்கே புரியலன்னா, பைபிள் சொல்றேன் சத்தியம், வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி புரிஞ்சிடும், புரியாதுல்ல. டெய்லி வாசிக்கிற நமக்கே சில காரியங்கள் புரியாத போது வெளியில இருக்கவங்களுக்கு நீங்க பைபிளை வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி புரியும்? அதனால இவர்களை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். இவர்கள் என்ன பாக்குறாங்க, இந்த தோல்விக்கு காரணம் இஸ்ரவேலுடைய தேவன் கூட அவங்களால சொல்ல முடியல, தேவர்கள் மலைத்தேவர்கள், வித்தியாசமா இருக்கு பேரு. சரி, எந்த வசனம், 23வது வசனம். ஓகே, மலைத்தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது,
அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் அப்படின்ட்டு அங்கே ஐடியா கொடுக்குறாங்க. அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை, இந்த 32 ராஜாக்கள் வந்து வேஸ்ட், இவங்க குடிச்சிட்டு குமாலம் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு பதிலாக சேனாதிபதிகளை வைங்க அந்த ஸ்தானத்தில் அப்படி சொல்கிறான். அவர்களுடைய கவுன்சிலர்ஸ் 25, நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாக சேனையையும், அந்த குதிரைகளுக்கு சரியாக குதிரைகளையும், ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் லெக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோட யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை லெக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பேக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் லெக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்து எரிகோ கிராஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்கல்ல, எப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம் அப்படின்றது என்ன அப்படின்னா, புரிந்து கொள்றதுக்காக அவங்க ரொம்ப பலசாலிகள், நாங்கள் ரொம்ப சாதாரண ஜனங்களாக நம் ஜனங்க காணப்பட்டாங்க அப்படி சொல்றதை போல சீரியர்களுடைய அந்த சேனைகளுக்கு முன்பாக 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல குரூப் ஆஃப் ஆட்டுக்குட்டிங்க, வெள்ளாட்டு கிடைகள். செம்மறி ஆடாது கொஞ்சம் பவர்ஃபுல், வெள்ளாட்டு இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். என்னவோ வெள்ளாட்டு கிடைகள் அப்படின்னு சொல்றாங்க. கிடைகள்னா குட்டி மந்தையா, சின்ன மந்தை, ஓகே. கிடைகளை போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ திரும்பவும் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பார்க்கணும். கர்த்தர் டென்ஷன் ஆக போகிறது கிடையாது. இது வந்து கர்த்தரை இரிட்டேட் பண்ணுகிற வார்த்தை அப்படி இருக்குல்ல, எரிச்சல் உண்டாக்குகிறதான சொல். அதை வந்து அவர்கள் அறியாம சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ சீரியர்களுக்கும் அது ஒரு லெசன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதை வந்து ஆண்டவர் சொல்லியே காமிக்கிறார். நான் வந்து மலைக்கு மட்டும் தேவன் கிடையாது, பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்து முழுவதுக்கும் அவர் தான் ராஜா. யாரோ ஒருத்தர் நாட்களுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட நான் கேட்டேன். என்னன்னா, ஏசாமி பூமிக்கெல்லாம் வந்து தெய்வம். இயேசு வந்து தெய்வமா அப்படின்னா, ஆமா தெய்வம், ஆனா பூமிக்கு தெய்வம், பரலோகத்துக்கு பிதா தெய்வம், பூமிக்கெல்லாம் இயேசு தெய்வம். ஏன் அப்படின்னா அப்படி வந்து வசனம் காணப்படுது இல்லையா, இந்த பூமி அனைத்துக்கும் தேவன், மானபடினால எல்லாத்துக்கும் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவரை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, சரி எதுக்கு விடுங்களேன், இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களே இப்படி நினைக்கிற போது நம்ம இந்த சீரியர்கள் இப்படி நினைக்கிறத வந்து நீங்கள் என்ன ரொம்ப அறியாமை தானே, வலது கை இடது கை வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவன், மலைக்கு தேவன், பள்ளத்தாக்கில் வந்து சண்டை போட்டால் அவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், அவருடைய பவரை குறைஞ்சிரும், இப்படிலாம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? விசுவாசித்து வருகிற ஜனங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்ம மத்தியில அற்புதம் செய்யல அப்படின்னா அவருடைய பவர் வந்து குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? யாரு? விசுவாசித்து வருகிறவள். இன்றைக்கு அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னா அங்க அவருடைய பவர் குறைஞ்சிருச்சு. கேள்விப்பட்டது இல்லையா? சரி வேணாம் விடுங்க, இது பைபிள் ஸ்டடி, பொதுவான பைபிள் ஸ்டடினா நம்ம யாரையாவது சொல்லி அதை சாட்சியா சொல்றது பிரயோஜனம் கிடையாது. நீங்க தனியா என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்படி இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஓப்பனா சொன்னதான ஸ்டேட்மெண்ட் தான் அது. அப்ப எப்படி இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு வந்து தேவனுடைய பவர் குறைஞ்சிருச்சு, அல்லது இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பவர் குறைஞ்சிருச்சு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை வாசித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஜனங்களே வந்து அப்படி காணப்படும் பொழுது அவர்கள் சீரியர்களை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப ஆண்டவர் இதை சுட்டி காண்பித்து சொல்றார், கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள்
என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியம், அதுவும் வந்து சீரியர்கள் அறிவார்கள் என்பதற்காக அல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றார். நீங்கள் அறிவீர்கள் என்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவீர்கள் என்பதற்காக அப்படின்ட்டு தீர்க்கதரிசி சொல்றார். 29, 7 நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியல் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். இவங்க கொஞ்சம் 7,000 பேர் கிடையாது, இப்போ கொஞ்சம் நிறைய பேர் ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் டேட்டெல்லாம் நமக்கு சொல்லலை. ஆனால் என்ன நம்ம அந்த வாட்டில் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 27 வருஷத்துல இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு வந்தாங்க. சின்ன கூட்டம் தான், ஆனாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகி வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அப்படி சொல்லியிருக்கு. ஆனபடினாலே எவ்வளோ பேருலாம் நமக்கு ஒன்றும் ஐடியாவே கிடையாது. ஆனால் 1,00,000 பேரை வெட்டத்தக்கதான ஒரு ஆர்மி வந்து அது நிச்சயமாக கிடையாது. ஆனால் 1,00,000 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் மடங்கடித்தார்கள் என்று சொல்கிறது ஆச்சரியம். காலாட்களில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். இன்ஃபேன்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள. 30, மீதியானவர்கள் ஆப்பேக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடி போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். கர்த்தருக்கு சவால் விடுறவங்களுடைய நிலைமையெல்லாம் இப்படிதான். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, இது இந்த இன்சிடென்ட்ல நம்ம வந்து அப்படி பார்க்குறோம். இது வந்து அந்த நேரத்துல நடந்ததான காரியம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தரை எதிர்த்து நின்று பேசி தூஷித்து இருக்கிறவர்கள் நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது என்று நீங்கள் வேத வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படிப்பட்டதான பகுதிகள் எழுதப்பட்டிருக்குள்ள வரலாற்றில் நடந்தது, அதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சங்கீதத்தில் ஆசாப் எழுதின அந்த வார்த்தை நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுதுலாம் நீங்கள் வாசிக்கலாம். 78 இல்லை 73, 78 ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் அது டீச்சிங். அது வந்து ரொம்ப எப்படி ஒரு மனுஷன், தேவ மனுஷன் வந்து 78 தானே, இல்லை 73 இருக்கும்னு நினைக்கிறேன். 78 73 73 இருக்கும். ஆமா 73 தான், இல்லை 73. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு, இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். நீங்க பயங்கரமா சோர்ந்து போயிட்டு நல்லா இருக்கீங்க, உலகத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஆண்டவருக்காய் ஓடி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரவே வராதுலாம் சொல்லாதீங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன வர்றதுக்கு. நீங்க இதை வாசித்தீங்கன்னா தெரியும். ஒன்று ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு மியூசிஷியன், பாடல்களை பாடுகிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன் இந்த ஆசாப். சுத்த இருதயம் உள்ளவர்களாக்கி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், இது புரியுமா? 2வது வசனம் புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் ஜஸ்ட் மிஸ்ன்றான். இங்கிலீஷ்ல படிங்க. ஆல்மோஸ்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் அப்படியே சறுக்குதலுக்கு கொஞ்சம் தப்பிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான், சுத்தம் இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எப்பயுமே நல்லவராக காணப்படுறாரு. ஆனாலும் என்னுடைய கால்கள் வந்து தள்ளாடுதலுக்கும் அந்த சறுக்கி விடுதலுக்கும் தப்புச்சு. துன்மார்க்கரின் வாழ்வை, ஏன் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாம கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருந்தது. இப்படியெல்லாம் என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் தோணுனதே இல்லையா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கப்பட்டு நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஜெபம்னே என்னன்னே தெரியாது, தெய்வம்னே யாருன்னே தெரியாது, அவனுக்கு எல்லாம் அப்படியே ஈஸியாக நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமை என்று இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நடக்குது உலகத்தில், ஏன் இப்படி அப்படின்றது புரியாது. நீ அந்த ஆசாப்புடைய மனநிலை எப்படி காணப்பட்டிருக்குன்னு நீங்கள் அதை ஃபுல்லாக வாசிக்கணும். வாசித்தா தான் தெரியும். தேவனை குறித்து பேசுகிறான், தன்னுடைய நிலையை குறித்து ஓப்பனாக என்ன பண்ணுறான் அவன் பேசுகிறான்.
ஆனா கடைசியில் அவன் சொல்றான், இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன்னே, நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன். ஆக்சுவலா நான் இப்படி வந்து யோசிக்க கூடாதே. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்படி 14 வசனம், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். 14 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். 15, இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனாயாகில் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அதாவது ஏன் துரோகி அப்படின்னா, தேவன் தன்னுடைய ஜனத்தை, அவருடைய சந்ததியை அவர் கைவிடுவதில்லை. ஏன்னா உடன்படிக்கையின் ஜனங்கள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு விளிம்புக்கு போனா கூட வந்து கர்த்தர் அவர்களை கைவிடாதபடிக்கு அவர் மீட்டார் என்பதற்கு தான் சாட்சியா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்களை அவன் அறிந்திருக்கிறான். சாட்சியான வேத வாக்கியங்களை ஆசாப் அறிந்திருக்கிறான். அப்ப அவன் சொல்றான், அப்படி ஆண்டவர் காத்து வந்ததான அந்த சந்ததிக்கு துரோகமா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த நினைவும் என்னுடைய பேச்சும் காணப்படுதே அப்படின்னு சொல்றான். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்து முடிக்கிறத காணும் போதுதான் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய புத்தியே தெளிவடைந்து இவ்வளவு நாள் நான் இப்படி நினைச்சிட்டனே அப்படின்ட்டு புத்தி வருது. 18, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை விழிக்கும் போதுனா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து அவர்களை வந்து பழி வாங்காம அவர்கள் துரோக செயலெல்லாம் பார்த்து கொண்டு அக்கிரமங்களை பார்த்து கொண்டு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார்ல. அது ஆசாப் என்ன சொல்றாரு, அவர் தூங்குறத போல இருந்தாராம். அவர் ஆக்ஷனுக்கு திடீர்னு எழுந்தோன்னு என்ன ஆச்சு, எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. இது நீங்க நிச்சயமா வாசிக்கணும்னா எல்லா ஜனங்களுமே இதை வந்து வாசித்து பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி இந்த உலகத்துல அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது என்னெல்லாம் அவன் சிந்திச்சு எப்படியெல்லாம் வருத்தப்படுறான் அப்படின்னும் போது, அப்படி வருத்தப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை கர்த்தருடைய வார்த்தையில திடப்படுத்தி கொண்டு புத்தி தெளிந்த போது அவன் வந்து இந்த திங்கிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்ட். கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தான் அது ரொம்ப வருஷங்கள் அவர்கள் நல்லா இருக்கிறதை போல தோன்றுகிறது, ரொம்ப வருஷம் நான் கஷ்டப்படுகிறதை போல எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிடும். அப்படிதான் முடிஞ்சது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நான் என் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன்ட்டு கர்த்தருக்குள்ளே. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன், சோர்ந்து போகும்போது கர்த்தருக்குள்ளே எப்படி நம்மளை திடப்படுத்தி கொண்டு நம்ம ஓடணும். எல்லாருக்கும் சோர்வு வரும், திடப்படுத்தி கொண்டு உற்சாகப்படுத்திட்டு ஓடணும். அதுக்காக தான் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 31 அவர்கள் சொல்றாங்க ஆலோசனை. அப்போது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரெட்டுக்களை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி. பாருங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியாத அப்பாவிகள்லாம் கிடையாதுல்ல. இஸ்ரவேலின் ராஜாக்கள் வந்து அந்த எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க. ராஜானா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க, அவங்க லீடர்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க. எங்க பார்ப்பீங்க நீங்க யோசுவா ராஜாக்களுக்கு முன்னாடி யோசுவாவின் காலத்துல இருந்து எப்படி பார்ப்பீங்கன்னா, அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களை போல வேஷம் மாறி வந்து ஒரு கூட்டம்ல அவர்கள் யாரு கீழே ஏத்தா கிபியோனியர்கள் ஒரு ஒரு கூட்ட ஜாதி ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க காணப்பட்டவர்கள் அப்படி யோசுவாவையும் மூப்பர்களையும் ஏமாற்றி அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க என்ன, அப்படி வந்து அவர்கள் ஏமாற்றி இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை பண்ணார்கள். அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு அது காக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதை மீறின சவுலை ஆண்டவர் தண்டிக்கிறார வழி அவர்களை தண்டிக்கல. அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம். அப்ப இது வந்து எங்கெல்லாம் போயிருக்கு, வெளியில இருக்க தேசங்களுக்கெல்லாம் தெரியுது. இஸ்ரவேலுடைய லீடர்ஸ் வந்து அவங்க வந்து இரக்கம் உள்ளவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, வெளியில எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர்கள் வந்து சொல்லுகிறாங்க. இல்லைன்னா இப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல முடியாதுல்ல. இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரெட்டுக்களை எங்கள் அறைகளில் கட்டி கொண்டு, அதாவது பிளாக்க கட்டி கயிர்களை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு, இது துக்கம் பாராட்டுறதான ஒரு காரியம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோட வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிர்களை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு
அதாவது அந்த மோர்னிங்காக பண்றதான சில இதெல்லாம் வந்து அந்தந்த இடங்கள்ல காணப்படும். அதை பார்த்தாலே தெரியும் இவர்கள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான். அன்னைக்கு எப்படி இருந்தது? அவன் மிரட்டல ஆகாப் சொல்றான், என்னுடைய ஆண்டவன்கிட்ட போய் நீ சொல்லு. ஆகாப் வந்து ஆண்டவன் சொல்லி அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். இன்னைக்கு எப்படி ஆயிட்டான், அவன் அடிமை ஆயிட்டான். இப்போ ஆகாப் வந்து என்ன ஆயிட்டாரு, அவனுக்கு ஆண்டவர் ஆயிட்டார். அதான் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான். எப்படி ஒரு 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 வருஷம் தான் இல்லை, இது முதல் யுத்தம், இது ரெண்டாவது யுத்தம், ஒரு வருஷம்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு வருஷத்துல இப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆண்டவன் சொன்னவன் அடிமையாகவும், அடிமைன்னு சொன்னவன் ஆண்டவனாகவும் ஆக முடியுமானா ஆண்டவரால மாற்ற முடியும் என்ன? சரி, அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோட இருக்கிறானா? என்ன ஆண்டவன் சொன்னவன் இன்னைக்கு வந்து அவன் அரே பெனாதாத் அவன் உயிரோட இருக்கிறானா? அவன் என் சகோதரன். அவர் தான் இறக்கமுள்ள இஸ்ரவேலினுடைய ராஜா. ஆகாப் சொல்றாரு அவன் என் சகோதரன் என்றான். அந்த வேற ஏதாவது உங்களுக்கு இதுல எல்லாம் டீச்சிங் இருந்தா எனக்கு சொல்லுங்க. என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆகாப் வந்து எப்படி அவன் வந்து யுத்தத்துக்கு வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இஸ்ரவேலின் தேவனையும் சரி ஆகாபையும் இஸ்ரவேல் ஜனம் இழிவுபடுத்தும் பொழுது இவன் எப்படி சில காரியங்களில் சரண்டர் பண்ணுறான், சிலதுக்கு வந்து சரண்டர் பண்ண மாட்டான் அப்படின்ற காரியங்கள்லேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? ஏன் அப்படின்னா, இந்த பெனாதாத்தின் ராஜா வந்து இந்த இடத்துல சத்ரு அப்படின்னு சொல்லும்போது பிசாசுனுடைய கூட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள். ஆகாப் தேவ பிள்ளையான்லாம் இங்கே கேட்டக்கூடாது நீங்கள். ஆமாம், என்ன அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களுடைய மெய்ப்பனாய் அவன் என்ன பண்ணுறான், அவன் காணப்படுகிறான். அவனுக்கு பாகால் ஒரு பக்கம், இந்த பக்கம் யெகோவா ஒரு பக்கம். பணிந்து கொண்டானா இல்லையா? அங்கே பணிந்து கொண்டான்ல. கர்த்தரே தெய்வம்னு சொல்லும் போது இவன் மட்டும் அப்படியே எல்லாம் நிற்க முடியாது. இவனும் என்ன பண்ணுவான், பணிந்து கொண்டான். அதுக்கப்புறம் வந்து எலியா கூட இவனை பார்த்து பரவாயில்ல இவன் நல்லா திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆலோசனை எல்லாம் கொடுத்து, மழை வருது சீக்கிரமா நீ போ அப்படின்லாம் அவன் சொன்னது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. சரி, இங்க வருவோம் நம்ம 33. அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து. நம்ம வாயிலேருந்து வர்றதான அந்த சொல்ல வந்து கர்த்தர் கவனிக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இதை குறித்து டீச்சிங்கே தேவை கிடையாது. ஆனால் பிசாசு நம்முடைய சத்துருக்குள்ள அந்த சொல்லை வந்து எப்படி பிடிக்கிறாங்க, அந்த சொல்லுலேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது காரியத்துக்கு அவங்க போகிறாங்க. கர்த்தர் அப்படி பண்ணுவாங்க. நம்ம பேசுகிறதான அந்த வார்த்தையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி அதே மாதிரி சத்துருக்குள்ளும் அப்படி பார்த்தீங்களா, அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அடியான் இப்போ எப்படி ஆயிட்டான்? அவன் தான் சொன்னான், ஆகாப் தான் சொன்னான், பெனாதாத் தான் அவன் என் சகோதரன். அவனை என்ன பண்ணான், உன் சகோதரன் உயிரோடு இருக்கிறான். அப்போது அவன் நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். ஆகாப் வந்து அவனை ரதத்தில் ஏற்றுகிறார். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனுடைய உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். இதுல என்ன லேர்னிங் நமக்கு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே உடன்படிக்கை என்ன பண்ணக்கூடாது, சத்ருவோடு கூட பண்ணவே கூடாது. ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே அவன் வந்து மனம் திரும்பினானா அப்படின்ட்டு தெரியாதபடிக்கு அந்த உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த ஓல்டன் டேஸ்லாம் வேற நினைச்சு பார்த்து, என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். பெரிய உடன்படிக்கை, பெரிய டீலிங்ஸ்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்னட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நான் அதை பண்ணுவேன், சமாரியாக்குள்ளே வந்தேன்னா இதை நான் பண்ணுவேன், நீ வந்து அங்கே தமஸ்குக்குள்ளே வந்தேன்னா நீ இதெல்லாம் பண்ணலாம். அப்போ எல்லா காலத்திலுமே இது உண்டு. ஒரு உடன்படிக்கை இன்னொரு தேசத்து கூட உண்டாகுது. ஒரு அந்நிய தேசத்துக்கு கூட ஒரு சகோதர உடன்படிக்கை அல்லது சிநேகிதமான ஒரு உடன்படிக்கை உண்டாகுதுன்னா, நான் வந்து எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு தேசத்துக்குள்ளார வர முடியாது. ஏன்னா போர்ட் இருக்கும் அங்கங்க. அன்னைக்கு கேட்ஸ், இன்னைக்கு போர்ட்ஸ். அதை கிராஸ் பண்ணி வர முடியாது. இன்னைக்கு கிராஸ் பண்ணி வரணும்னா பாஸ்போர்ட் வேணும்ல, இல்லைன்னா கள்ளத்தனமாக தான் வர முடியும், பாஸ்போர்ட் வரும். அப்போ சில கண்ட்ரிக்குள்ளார, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய இது விசா வந்து தேவை கிடையாது. நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை காமிச்சாலே இது வந்து
அவன் இந்த தேசத்தினுடைய பாஸ்போர்ட்டா வரலாம், இந்த தேசத்துடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டா, தேசத்துடைய ராயல் பாஸ்போர்ட்டா, ஒன்னொன்றுக்கும் தனித்தனி ப்ரிவிலேஜஸ் உண்டு, ஈஸியாக உள்ள வரலாம். அப்போ வந்து பென் ஹதாத் வந்து சமாரியாவுக்குள்ள வர்றதோ அல்லது இந்த ஆகாப் வந்து அங்கே தமஸ்குக்குள்ள போகிறதோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து முடியாது. இப்பொழுது இவர்களுக்கு உடன்படிக்கை உண்டாயிருக்கு அப்படின்னாலே இவருக்குன்னு அங்கே என்ன பண்ணலாம், வீதிகளை உண்டாக்கிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் நார்மல் ரோட்ல வந்து போவேனா, அவருக்கு ஸ்பெஷல் ரோடு இருக்கும். நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடத்துக்கு அங்கே போயிட்டு அவருடைய பேலஸில் ஸ்டே பண்ணுவார், அப்படி வருவார். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? சரி, ஓகே. இது வந்து ஒரு வசனத்தில் சும்மா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் அதை விளக்கி சொல்கிறேன். 35. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய, இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் அப்படின்னா நிறைய பேர் அங்கே காணப்பட்டாங்களே, ஒரு 7000 பேர் வந்து பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவர்கள், பணிந்து கொள்ளாதவர்கள். அதே மாதிரி ஒரு 100 பேர் அட்லீஸ்ட் அவன் வந்து சேவ் பண்ணி வச்சான் உபதியா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா நீங்கள் வேற மாதிரி அதை எடுத்துடாதீங்க. தீர்க்கதரிசியினுடைய சன் அப்படின்னு எடுக்காதீங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்னா அவன் தீர்க்கதரிசின்னு அர்த்தம், அப்படிதான் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் வேற இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் ஒருவன் வந்து சொன்னான் அப்படி இருக்கும். தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஸ்கூல்ஸ் காணப்பட்டதுன்ற சாமுவேல் காலத்துலையும் சரி எலிசாவுடைய காலத்துலையும் நினைக்கிறேன் நான், அப்படி ஸ்கூல்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? சரி, எனிகோ அது தீர்க்கதரிசியுடைய புத்திரர் அப்படின்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம். தேவபுத்திரன்னா ஏசபாவ தேவபுத்திரன்னா அவர் வந்து தேவன்னா அர்த்தம். மனுஷபுத்திரன்னா மனுஷகுமார்னா மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மனுஷனுக்கு இன்னொரு வார்த்தை அது, ஓகேவா அந்த டைட்டில். சரி, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி, புரியுதா இல்லையா? ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவனா நீங்க அதை லிட்டரலா இப்படி எடுக்கக்கூடாது. ஓ, தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க, அவளுடைய ஒரு 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 குமாரன் மூலமா ஆண்டவர் பேசினாரு, அப்படி அல்லாது. தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க, அதுல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் வந்து தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து நான் அடிக்க மாட்டேன், இது தப்பு, திடீர்னு வந்து என்னை அடி, கன்னத்துல யாராவது அடிப்பாங்களா? அவன் வந்து அடிக்க மாட்டேன்றான். அப்போது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் அப்படின்னா அந்த என்ன பண்றான், அடின்னு சொல்றதுல இருந்து இப்ப நீங்க இப்படிலாம் சில காரியங்கள்லாம் நீங்க பார்க்க முடியும். என்ன, நீங்க எசேக்கியேல்ல பார்ப்பீங்க, எரேமியால பார்ப்பீங்க, இப்படி சிலதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கு. இப்படி இந்த பக்கமான திரும்பி படுக்கணும் இவ்வளவு நாள் அப்படி சொல்லுவார்ல, ஒரு கழித்தா ஏதோ ஒன்று சம்திங்ல இப்படி எல்லாம் இருக்கும், இத்தனை நாள் இப்படி இருக்கணும் இப்படிலாம் சொல்லுவார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறதான ஒரு காரியம். அதே போல கர்த்தர் சொல்றாங்க என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதனுடைய மீனிங். சும்மா என்ன அடின்னு சொன்னா அடிக்க மாட்டான், கர்த்தர் சொல்றாங்க என்ன அடி அப்படின்ட்டு அர்த்தம். அது மூலமா ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் வரப்போகுது. அவன் வந்து அடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தான். அடிக்க சொல்ற அவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கல, சிங்கம் கொண்டுடுச்சு. எதுக்கு இந்த பிரச்சனை, ஒரு சாத்துட்டு என்ன பண்றான், காயம் உண்டாக அடிச்சுட்டான். 38. அப்போது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய், கர்த்தர் ஏன் இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொன்னா அவர் எப்படி வேணா பேசுவார். ஏன்னா வந்து நேராக பேசினாதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்படி எல்லாம் தான் பேச வேண்டியதா இருக்குன்னு. அதனால எப்படி பேசுவாருன்னா நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் எப்படி வேணாலும் பேசுவாரு. அவன் என்ன பண்றான், வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான், யார்கிட்ட பேசுறான் இப்ப, ஆகாபிட்ட, சரியா, ஆகாபிட்ட பேசுறான். ஆகாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணி காமிச்சாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுல. சரி, இப்படி அதனால இப்படி பேசுறாங்க ஆண்டவர். 40 ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும். தாவீது மாதிரி பேசுறாரு.
நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். இப்பயாவது ஓகேவா? தீர்க்கதரிசிகளின் புத்திரன்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம். தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். இவனுக்கு தெரியும் கர்த்தர் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனபடினாலே இதுக்கு என்ன பதில் சொல்றது? சலிப்பும் விசனமுமா என்ன பண்ணான்? அவன் தன்னுடைய அரண்மனை, சமாரியாவுக்கு போனான் அப்படின்னா தன்னுடைய அரண்மனையை நோக்கி அவன் போனான். அப்போ இவ்வளவு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டும் பல விதத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசியும் ஒரு மனுஷன் மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு இந்த ஆகாப் ஒரு உதாரணம். என்னென்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம என்ன ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்றது? ஒரு மனுஷன் மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்லாம் சொல்ல முடியுமா? நம்ம ஈஸியா மனம் திரும்பிடலாம்ல ஆக்சுவலா. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய காரியங்களை கண்டும் அற்புதங்களை கண்டும் ஒரு மனுஷனால் மனம் திரும்பாமையும் இருக்க முடியும், அல்லது தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த முடியும். இதற்கு நம்ம எசபேலை குறை சொல்றதா? அவளை மட்டும் குறை சொல்ல முடியாது, எசபேலை மட்டும் குறை சொல்ல முடியாது. என்னதான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாத புதிர்கள் காணப்படுதுல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றதான ஆராய்ச்சிக்கு நீங்கள் ஆகாபை எடுத்துக்கொண்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். தாவீதை எடுத்துக்கொண்டு ரிசர்ச் பண்ணலாம். அந்த கேரக்டர் ரிசர்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டடி எனஃபாகவே இருக்காது. நீங்கள் கடைசியில் இதில் தான் கொஸ்டின் மார்க்கில் தான் நிற்பீங்க, இப்படி இருந்தான் அப்படின்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களையே ஆராய்ச்சி பண்ணலாம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு. அதுவும் சில நேரத்தில் கொஸ்டின் மார்க்கில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அவ்வளவு அன்புள்ள தெய்வம், அவர் மாறாதவர் என்றும் தன்னுடைய ஜனங்கள் எப்படி காணப்படுறாங்க அப்படின்றதையும் ஆண்டவர் உணர்த்தி காண்பித்து, இன்னைக்கு இதை வாசிக்கிற நாம இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் கொடுக்குற சந்தர்ப்பங்களை நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல வர வேண்டும். நம்மால மற்றவங்க கெட்டு போகக்கூடாது. முக்கியமா மற்றவர்களுடைய ஆத்மா என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நடக்கையின் மூலமாக வழி விலகக்கூடாது. லீடர் இல்லையா, வழி விலக முடியும் இல்லையா? அப்போ அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதற்கு உதாரணமாக தான் எழுதப்பட்டிருக்கு. ஏதாவது கேள்வி இருக்கா?